வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் பிப்ரவரி 24 கொடுத்திருந்த அந்த விவாகரத்து மனு அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவிலேயே மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு காரணம் தவேக தலைவர் விஜயோட அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே ஆகிற நிலைமையில அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் நாளுக்கு நாள் வந்துட்டே இருக்குது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த நிலையில் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் நேஷனல் மீடியா அளவுக்கு ரொம்பவும் உன்னிப்பா கழுகு பார்வையில கவனிச்சிட்டு வர்றது ரொம்பவும் முக்கியமானது விஷயமா இருக்குது. இந்த நிலையில தான் சங்கீதா விஜய் கொடுத்திருந்த அந்த விவாகரத்து மனு பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்க அதுல லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பா தவேக தலைவர் விஜயோட ஃபேன்ஸை அவங்க அதுல சொல்லியிருந்த ஒரு முதல் அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவுல ஒரு நடிகை கூட என்னுடைய கணவர் கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளா இருந்திருக்காது. அத நான் நெறைய தடவ அவர் கண்டிச்சோம். அத நான் விட்டுர்றேன். அதுலருந்து நான் வெளில வந்துர்றேன். என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு பல தடவ கேட்டிருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல 2024க்கு மேல என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ நிறுத்தின அப்புறமேலு நான் அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்டதுக்காக, குழந்தைகளுக்காக இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல இவர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல அவர் கூட பரஸ்பர விவாகரத்த கேட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா அவர் அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லாததை அடுத்து தான் நான் நீதிமன்றத்துல இந்த மனுவ தாக்கல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது. இந்த விஷயம் எந்த அளவுக்கு எனக்கும் சரி, என்னுடைய குழந்தைகளுக்கும் சரி, மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த ட்ராமால இருந்து நான் வெளியில வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து மனுவ நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். அவருடைய அந்தஸ்து மற்றும் சம்பாத்தியம், ஊதியத்துக்கு தகுந்த மாரி ஒரு ஜீவனாம்சத்த அவர்கிட்ட இருந்து எனக்கு கோர்ட் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோர்ட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. அங்க இருக்கிற காவலர்களே நெறைய பேர் என்ன ஒரு பதிவு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகரோட ஒரு மனைவி இன்னைக்கு இந்த கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு கனத்த இதயத்தோட சொல்லிட்டு, அவன் கண்கள் கலங்கின கண்களோட அவங்க கார்ல ஏறி போம்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. விஜய் சார் அப்படிங்கிறவர எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா, அவருடைய மனைவி இன்னைக்கு இந்த பண்ணுன அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் மனம் கனத்த மாரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது சங்கீதா விஜய் இங்க வந்துட்டு போனத பார்க்கும்போது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஆக்டர் நெப்போலியன் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குது. ஆக்டர் நெப்போலியன் டிஎம்கேவை சேர்ந்தவரு. அது மட்டும் இல்லாம டிஎம்கேவோட பெரிய அதாவது நேருவோட பினாமியா இருக்கிற அவரு இந்த விஷயத்த எப்படி சாதகமா பேசுவாரு. கண்டிப்பா அவர் தவேக தலைவருக்கு எதிரா தான் பேசுவாரு. அவருடைய கருத்துக்கள் ஏற்புடையது கிடையாது அப்படிங்கிற மாரி தவேக தலைவர் விஜயோட ஃபேன்ஸ் நெறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த மாரி ஒரு நிலையில தான் நெப்போலியன் போட்ட பதிவு ரொம்ப வைரலா போயிருக்கு சோஷியல் மீடியாவுல. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் தன்னுடைய நிறைய சொத்துக்கள இந்த கட்சி ஆரம்பிச்சதுலருந்து வித்துக்கிறாராம். அத தான் நாம இந்த வீடியோலயும் தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. அது மட்டும் கிடையாது. நெப்போலியன் சார் டிஎம்கேவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம நேரு எம்பியோட ஒரு பினாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய நிறைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1000 கோடி சொத்துக்களுக்கு மேல அவருடைய சொத்துக்களுக்கு நெப்போலியன் பினாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொத்துக்களை அமெரிக்காவுல இன்னைக்கு பெருக்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் விவசாயம் அப்படிங்கிற பேர்ல அவர் செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. ஆனால் அவருக்கும் விஜய் சாருக்கும் ஆரம்ப காலத்தில் ஒரு சண்டை நடந்திருந்தது. அந்த மனக்கசப்புனால இன்னும் இது வரைக்குமே அவங்க 2 பேருமே பேசிக்கிறது கிடையாது. அந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. போக்கிரி படத்தில் அவருக்கும் விஜய்க்கும் நடந்துட்டு இருக்க அந்த காரசாரமான விவாதம், அதாவது ஒரு பிரச்சனையினால ஏற்பட்ட அந்த விவாதம் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. அதுல இருந்தே நெப்போலியன் சார் விஜய் கிட்ட பேசுறது இல்லை. அவரே இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் விஜய் கிட்ட பேச தயாரா தான் இருக்கிறேன். ஆனா அதுக்கு விஜய் தயாரா அப்படின்னு தயவுசெய்து கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமேலு விஜய் சார் நெப்போலியன் சார் கிட்ட பேசுறத நிறுத்திட்டாரு. ஏன்னா அப்போ தன்னை விஜய் ரொம்ப 4 பேருக்கு முன்னாடி, அதாவது அந்த செட்ல இருக்க கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேருக்கு முன்னாடி தன்னை விஜய் அவமானப்படுத்திட்டாரு. நீ எப்படி இப்படி பண்ணலாம், அவன் என்னுடைய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் நெப்போலியனுக்கு ரொம்ப அவமானமா இருந்ததுனால அவரு கிட்டத்தட்ட போக்கிரி படத்தோட விஜய் கூட பேசுறத நிறுத்திட்டாரு. அப்படிங்கிற
மாதிரி விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. நெப்போலியன் வந்து தாவேக்கா தலைவர் விஜயோட அந்த டிவோர்ஸை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு நடிகன் தான். எனக்கும் ஃபேமிலியெல்லாம் இருக்குது. எனக்கும் பொது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நானும் ஃபேக்ட்ரிக்கு போறேன். என்னுடைய தொழிலாளர்கள பார்க்குறேன். இங்க என்னுடைய தமிழ் நண்பர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. நாங்க யாருமே என்னுடைய அந்த படம் வாழ்க்கை, அந்த நடிகை அப்படிங்கிற இதுலருந்து நான் ஃபீல் பண்றது கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் என்னுடைய ஃபேமிலிய பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னுடைய பசங்களோட ஃப்யூச்சர் அந்த மாரி பொதுவான விஷயங்கள பேசுவோமே தவிர, என்னுடைய அந்த நான் நடிகை அப்படிங்கிற அந்த இதுலருந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியோட விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். இத பத்தி அவரு வந்து பொது வழியில பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாரி அவருடைய விஷயத்த நாம பேசுறதும் அவ்ளோ நாகரிகமா இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவருடைய பொது வாழ்க்கைய பத்தி நம்ம எவ்ளோ விமர்சனம் வேணாலும் செய்யலாம். ஆனா அவருடைய விவாகரத்த பத்தி என்னுடைய கருத்த தயவுசெய்து கேட்காதீங்க. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவருடைய பெர்சனல் லைஃப்ப பத்தி பேசுற உரிமை வந்து நமக்கு கிடையாது. அது யாருக்குமே கிடையாது. அது அவருடைய தீவிர ஃபேனா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஏன்னா, ஒரு மனுஷனுக்கு செப்பரேட்டா ஒரு லைஃப் இருக்குது. அத வந்து எப்பயுமே அவன் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நெனைப்பான். ஆனா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது, அதால ரொம்ப காயப்படுறதும் அவன் தான். அப்படி காயப்பட்டிருக்கிற மனுஷன நாம பேசி பேசி நோகடிக்க அப்படிங்கிறது அவன கொல்றதுக்கு சமம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். போக்கிரி படத்தோட நான் அவர் கூட ஆக்ட் பண்றத நிறுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம நான் கூட இப்ப அவர்கிட்ட பேசறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா, அவரு பேசுறதுக்கு தயாரா இருக்காரா? அப்படிங்கிற விஷயத்த தான் நான் அப்போலருந்தே கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதுலருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தா, அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். போக்கிரி படத்துல அதாவது போக்கிரி படம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த செட்ல விஜய் வந்து ட்ரெஸ் மாத்துறதுக்காக தன்னுடைய கேரவனுக்கு போயிருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட வெளியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருக்காரு. நெப்போலியன் சாரோட ஃப்ரெண்ட் நெப்போலியன் சார மீட் பண்றதுக்காக அந்த செட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் வந்த உடனே நான் தளபதி விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆவல தெரிவிச்சிருக்காங்க. அதுதானே நான் உடனே அவர கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிற மாரி அவருடைய கேரவனுக்கு திடுதிடுன்னு வந்து அவருடைய கேரவன ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "சார் சார் சார் ட்ரெஸ் மாத்தி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. யாரையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரே கிட்டத்தட்ட 1/2 ஹவர் கழிச்சு வெளியில வந்துருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஆனா அத புரிஞ்சுக்காத நெப்போலியன் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வாய்ஸே கொஞ்சம் ஹை பிட்ச் தானே, பேசும்போதே கொஞ்சம் அதிகாரம் அதிகமா இருக்கும்ல. "நீ யாரு என்கிட்ட அப்படி சொல்றதுக்கு? ஒரு அசிஸ்டன்ட்க்கு இவ்ளோ தைரியமா?" அப்படிங்கிற மாதிரி இவர் தன்னுடைய வார்த்தைய விட ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு போட்ட இந்த சவுண்டுல உள்ள இருந்த விஜய் வந்து வெளியில எந்திரிச்சு வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. இந்த மாரி "உங்க ஹஸ்பண்ட் என்ன உள்ள விட மாட்டேங்கிறான்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. "ஏப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்டாரு. "சார் நீங்க தான் சார் யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. நான் வெயிட் பண்ண தான் சார் சொன்னேன்" அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, அவர் சொன்னது கரெக்ட் தானே சார். நான் தான் யாரையும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். அவன் நான் சொன்ன வேலைய தானே பார்த்தான். இதுல என்ன தப்பு இருக்குது? நீங்க ஏன் இந்த மாரி அவன கை நீட்டி நீங்க அடிச்சிருக்க கூடாது. அது தப்பு தானே சார் அப்படிங்கிற மாரி ஆக்டர் வந்து விஜய் பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேருக்கும் விஜய்க்கும் நெப்போலியனுக்கும் ஒரு காரசாரமான விவாதம் போய் கிட்டத்தட்ட விஜய் வந்து தன்னை ஒரு 100 பேர் அதாவது அந்த படக்குழுவுல இருக்கிற அந்த ஆட்கள் முன்னாடி தன்னை அவமானப்படுத்திட்டதாக அவர் கருதி உடனே வந்து அந்த செட்ல இருந்து அவர் வெளியேறி இருக்கிறாரு. இந்த பிரச்சனையினால தான் அவர் வந்து விஜய் கிட்ட கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களா பேசினது கிடையாது. இப்போ வந்து தான் பேசணும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்த இப்போ நெப்போலியன் வந்து சொல்லியிருக்காரு.